அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மானாமதுரை அருகே மேலப்பசலை கிராமத்தில் கால்வாய் உடைந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மகேஷ். வணக்கம். முழு விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மானாமதுரை அருகே மேலப்பசலை கிராமத்தில் கால்வாய் உடைந்து 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் குழந்தைகளுடன் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே உள்ள மேலப்பசலை கிராமத்தில் இருந்து கரிசல்குளத்திற்கு நேற்று மாலை தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. மேலப்பசலை கிராமத்தில் உள்ள கீழத்தெருவில் 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் மூழ்கியதால் இரவு முழுவதும் அவர்கள் சர்ச்சில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் இங்கு தண்ணீர் புகுந்ததால் மக்கள் தெரிவித்தது என்னவென்றால், நாங்கள் இரவு முழுவதும் தண்ணீரில் விழுந்துள்ளோம். ஒருவரை தேள் கடித்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த தண்ணீரானது நாட்டார் கால்வாய் மூலமே கரிசல் குளத்திற்கு தண்ணீர் திறந்து விடவிடும். நேற்று மாலை மேலப்பசலை கிராமத்திலிருந்து அதிக அளவு தண்ணீர் திறந்து விடப்பட்டதால் தற்பொழுது இந்த வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் இங்கு செல்லும் தண்ணீரை அடைக்காவிட்டால் கீழத்தெரு மற்றும் கிழக்கு தெரு பகுதியில் உள்ள 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் நீர் மூழ்கும் ஒரு அபாயமும் ஏற்பட்டுள்ளது. மேலும் இங்கு மானாமதுரை தாசில்தார் கிருஷ்ணகுமார் ஆய்வு செய்து இந்த பகுதியில் உள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிந்து வருகிறார். அது மட்டுமின்றி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தண்ணீர் சூழ்ந்துள்ள பகுதி மக்களுக்கு உணவானது வழங்கப்பட்டு வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மகேஷ். தற்போது மேலப்பசலை கிராம பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கீழத்தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 8 வீடுகள் தண்ணியில் மூழ்கி இருக்கு. இது நாட்டார் கால்வாய் மூலமாக அந்த கரிசல்குளத்துக்கு தண்ணி போகணும். ஆனால் இங்கே இங்கே சரியில்லாதனால இந்த வழியாக தண்ணி கேட்டதுனால பற்றாக்குறை எங்களுக்கு வேணும், பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னு கேட்டதுனால தண்ணி தந்ததுனால எங்கள் தெருவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தைகள்லேருந்து பெரியவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம். நாங்கள் ஒரு பிள்ளை குட்டியோட இருக்க முடியல. நாங்கள் எந்த சாமான் சட்டையும் எடுக்க முடியல. எல்லாமே வீட்டுக்குள்ள நனைஞ்சு போய் கிடக்கு. எங்களுக்கு கெட்டிக்கிறது கூட துணி இல்லை. அம்புட்டுமே நாங்கள் வேலைக்கு போயிட்டோம். நாங்கள் ஏழை மக்கள் தான். அன்றாடு வேலை பார்த்தாதான் எங்களுக்கு சாப்பாடு. நாங்கள் களை எடுக்க போயிட்டு பார்க்குறோம். எங்கள் வீடு பூரா நிரம்பி போய் கிடக்கு. எங்கள் கோழி குஞ்சியெல்லாம் அழிஞ்சு போச்சு. எங்கள் ஆடுலாம் தண்ணிக்குள்ள தான் கிடந்துச்சு, 2 ஆடு. இப்போ எங்களுக்கு உடுத்த கூட துணி இல்லை. நாங்கள் வெறுமையாத்தான் இருக்கோம். நீங்க பார்த்து எங்களுக்கு உதவி செய்யணும். நாங்க எங்கே போவோம்? எங்களை யாரு